ஜிஹெச்ல வாய பரியாட்ட வச்சுக்கிட்டு சொல்றா தான். அதாம்மா ஜிஹெச்லம்மா. எங்க பிறந்தன்னு கேளுடா. எங்க பிறந்தனா? கேளுடா வரையில. நீ எங்க பிறந்த? அதுக்குள்ள அவளுக்கு நான் ஒண்ணுக்கு வந்துருச்சாமா? ஒண்ணுக்கு வரல, ரெண்டுக்கு வந்துரும். அப்படியா? ஆமா. அது போய் சேர்ந்து 2 3 இருந்துட்டு வரும். ஆமா, எல்லாத்தையும் கேக்குற இல்ல. உங்களோட பேர் என்ன? இப்ப கேக்குறீங்க. ஆமாண்ணா. என் பேரு எங்க அம்மா பேரு செனவரி. எத்தனை மாசமா ஜனவரி? ஜனவரிடா. ஜனவரியா? சரிண்ணா, ஜனவரி. எங்க அப்பா பேரு பிப்ரவரி. பிப்ரவரி. என் பேரு டெம்பரவரி. டெம்பரவரி என்னன்னா வரி வரியா வருது? நாங்க நோய் போட வரி கொடுக்க மாட்டோம். அருமையான. ஏன்னா பேர்லயே 3 வரி வருது. ஆமா, ஜனவரி, பிப்ரவரி, டெம்பரவரி. கொண்டாட்டி எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா மேல் ஜாதி, நான் அந்தர ஜாதி. சரிண்ணா. அப்புறம் என் பொண்டாட்டி பேரு பொந்தாய். பொந்தாயா? பொண்ணு தாயிடா. பொண்ணு தாயா? சரிண்ணா. பையன் 1 பொண்ணு 1. பையன் பேரு ஒத்த குஞ்சம். பின்ன 4 5 வச்சுட்டு இருப்பாங்க. பேருடா. புள்ள பேரு குஞ்சாய். சரிண்ணா. அதனால என்னுடைய வரலாறு இப்படி. ஆமா. அதுக்குள்ள என்னங்க போயிட்டு உள்ளார முக்கியமான வேலையா போயிரும். முக்கரதான் வருவேன். என்ன அது வரும்? முக்கர வேலைக்கு போயிருக்கா? முக்கியமான வேலைண்ணா. அப்படியா? ஆமா. சரி. என்னது வர சொல்ற? வாயில் நல்ல வார்த்தையே வராதா? மேல பண்ணி மேய்தா? மேல எப்படின்னா பண்ணி மேய். பண்ணி மேய்தா செவடா? நீ பெய்யுதா? சரி பாப்பா வரும். கூப்பிடு. பாப்பா வா பாப்பா. அப்படி என்பது ருக்மணியாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் தந்தை அவங்க யார் தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லு. சொல்றதுனா சொல்லலாம் விட்டுரு. அடி அவருடி. அவருடி. ஐயோ அவருடி. இந்த இடத்துலயா? அவங்க நான் வீடியோ எடுக்கிறேன். அப்படியே பல்லு செல்ற காசால் விட்டு போயிடலாம். மரப்புக்கு போயிடலாம். என்னத்துக்கு? என்னது மரப்பு இல்ல? என்னடா சொல்ற? இல்ல மரப்புல போயிடலாம். தெல்லவாரி. எப்படி? தெல்லவாரிங்க டைம் உண்டு. என்னுடைய தாய் தந்தை எங்க அப்பா அவரு யாரு? அப்பா அவரா? அந்த அவரு யாருன்னு சொல்ல வா. என்ன 10 மாதம் அம்மா காசு வந்து
ஒரு பாட்டு முடியுது இத்தனை படம் எப்படி என்ன மறுபடியும் போயிட்டா என் புள்ள எப்படின்னா செவனி பார்த்தா சத்தம் எப்படி என் பொண்ணு ஏண்டா ஆ, ஒரு கொஞ்ச நேரத்துல ஆ, இத்தனை புடவை மாத்துறாள ஆமா புடவையே எத்தனை மாத்துறாள ஆமா. ஒரு சமயம் எத்தனை மாத்த மாட்டான் பொண்ணு மாத்திட்டு வந்துட்டான் நான் அப்படி கேட்கறேன் என்னடா அப்படி நான் நிக்கிற? சொல்றதுக்குள்ள ஏமா புதுக்குன்னு வெளிய வர சிரமப்பட்டுச்சா? ஆமாமா சரி போ. ஆமாம்மா எத்தனை புருஷன் சீ. உங்க தாய், ஏய். அப்பா அம்மா யார் அப்படி விளக்கு பாரு பிஞ்சு போயிடாமா ஆமா பழசாயிட்டா பிஞ்சிரும் என்னத்துக்கு வேற மாத்திக்கலாம் வேற மாத்திக்கலாம் என்னுடைய தந்தை யாரோ ஆ. பீஷ்மகன் பீஷ்மகன் என்னுடைய தாயாரோ ஆ. ஸ்ரீதேவி அப்படி பீஷ்மகனுக்கும் ஸ்ரீதேவிக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் 2 பேர் பிறந்தோம் யார் யாரு யார் யாரு முதலாக என்னுடைய அண்ணாராகப்பட்ட யார் ருக்மி என்னுடைய அண்ணார் பெயரோ ருக்மி. ருக்மி ஆ. என்னுடைய பெயரோ ருக்மணி ஆஹா. நாங்கள் 2 பேர் ஆண் ஒன்று பெண் ஒன்று ஆஹா. ஆண் குழந்தை பெண் குழந்தை இருவரும் பிறந்து சரி. 2 கண்கள் ஆ. 2 கண்களையும் ஆ. 2 இமைகள் ஆ. எப்படி காத்து வளர்கிறதோ சரி. அது போல என்னுடைய தாய் தந்தையார் எங்கள் இருவரையுமே சீரும் சிறப்புமாக செல்வாக்குடன் வளர்த்தி வாலிபம் செய்தார்கள் ஆ. இருப்பினும் அதாவது காலாகாலத்துல எனக்கு கல்யாணம் நடந்தது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா வாழ்றது யாரு யார் அவரு ஆ. அதாவது என்னை யாருக்கு பெண் கொடுப்பதாக இருந்தது யாரு? அதாவது சேவிநாட்டு இளவரசன் சிசுபாலனுக்கு என்னை மணப்பதாக நிச்சயம் செய்தார்கள் சரி. அப்படி நிச்சயம் செய்திருந்தாலும் அவரை எனக்கு நிச்சயம் செய்யறதுக்கு முன்பதாகவே நான் ஒருவரை காதலித்து வந்திருந்தேன் அப்படியா? ஆமா யார் அது நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடியே நான் காதலித்து வந்தேன் ஓ ஏற்கனவே லவ் பண்ணி இருக்கிற அவர் யார் தெரியுமா யாரு? அம்மம்மா அவர்தான் ஆயர்பாடி வாசனாகிய சங்குதுவாரகை வாசனாகிய எம்பெருமான் மாயக்கண்ணன் அட மாயரே ஆமா ஸ்ரீகிருஷ்ணர் அவரை நான் காதலித்து வந்தேன் அவரும் என் மீது திரு உள்ளம் கொண்டிருந்தார் சரி. அப்படி காதலித்து வரும்பொழுது சிசுபாலனுக்கு என்னை மணப்பதாக இருந்தாலும் திருமண மேடையிலே என்னை பலவந்தமாக ராட்சச விவாகம் செய்தார்கள் விவாகம் என்றால் விவாகம்னா? 8 வகைப்படும் சரி. அதாவது பிரஜோபத்தியம் தெய்வம் ஆசுரம் காந்தர்வம் அதாவது ராக்கதம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ விவாகம் உண்டு சரி. 8 விவாகம் அப்படி விவாகத்திலே ராட்சச விவாகம் என்றால் பலவந்தமாக ஒருவருக்கு ஒருவர் சண்டை செய்து சமர் போர் செய்து அந்த பெண்ணை வென்று மணப்பதுதான் ராட்சச விவாகம் சரி. அப்படி என்னை திருமணம் செய்வதாக அதாவது ஸ்ரீவந்த நாராயணன் எம்பெருமான் யாதவ சேனையோடு சரி. என்னை திருமண மேடையிலே நான் அமர்ந்திருந்த பொழுது அவருடைய அண்ணார் பலராமருடைய துணை கொண்டு என்னுடைய அண்ணாராகப்பட்ட ருக்மியையும் எனக்கு மணப்பதாக நிச்சயித்திருந்த யார் சிசுபாலன் சால்வன் ஜராசந்தன் இவர்களை எல்லாம் போரிட்டு போரிலே வென்று என்னை திருமணம் செய்தார் யாரு? மாயவரே. ஆமா. சரி. என்னுடைய தாய் தந்தையாருடைய நாடு விதர்ப்ப தேசம் குண்டினபுரி அப்படி நான் அந்த இடத்திலே மகளாக இருந்தாலும் நான் வாக்கப்பட்டது சங்கு துவாரகை ஆமா சரி. துவாரகை அரசனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ எங்கும் எம்பெருமான் மாய கண்ணனுக்கு நான் மனைவியாகினேன் ஆமா சரி. அப்படி இருந்தாலும் இன்றைய தினமாக என்னுடைய கணவரை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 குழந்தைகள் உண்டு அவங்க யாரு யாருன்னு உடனே சொல்லுமா? 2 பிள்ளைங்களா? ஆமா அது அப்புறம் சொல்றேன். சரி. இருந்தாலும் இன்றைய தினமாக என்னுடைய கணவரை சந்திப்பதாக இருந்தால் என்னுடைய அக்கா யாரு? அது யாரு? சத்யபாமா. அவங்களை சென்று நாங்கள் இருவரும் தான் எங்களுடைய கணவரை பார்க்க போகணும். 2 பேருமா? ஒட்டுகாவா? 2 பேருக்கு ஒட்டுகா நினைப்படுத்திட்டு என்ன பண்ணு? கர்மத்தை. சரி சரி போய் கூட்டு சீக்கிரமா உடனடியாக சென்று அக்கா நான் போகணும். எங்க அக்கா கிட்ட போ. அக்கா ஒத்துக்குவாள்ல? ஏய் எதுக்கு சிரிக்கிற? அக்கா கிட்ட தானே? அட எங்க அக்கா கிட்ட போ நேராவது. சரி போ. ஏமா துட்டு கிட்டு தரணுமா? எதுக்கு? அக்கா ஏதோ கேக்குமான்னு கேக்குறேன். ஏய் எங்க அக்கா கிட்ட இல்லாத காசா பணமா நகையா? அதானே. நீ போய் கேட்டினா எங்க அக்காலே கொடுத்துருவா. சீக்கிரம் போ. உங்க அக்காவை கொடுக்குமா? ஆனா உனக்கு என்ன நோக்காடு நல்ல வசதி இல்ல நீவே வந்து என்ன போக சொல்றியா? அதுக்கு தான் கேக்குறேன். என்னத்துக்கு போற? அக்கா கிட்ட போன
அங்க போய் என்ன எனக்கு பண்ணுவாங்க சம்பளமே வேண்டாம். ஆ, 6 மாதத்துக்கு எனக்கு மந்திரி வேலை பார்க்கறது சம்பளமே வேண்டாம். ஏன்னா என்னன்னாச்சு? பின்னாடி வம்பா இருக்கும். இப்பதானே அக்கா கிட்ட போக சொல்லிருக்கா. பொங்கலுக்கு அப்படித்தான். ஆ. பொங்கலுக்கு எனக்கு இந்த மாசம் சம்பளம் பத்தாது, பத்தாது. சேர்த்து வேணும்னு கேட்டேன். ஆமா. சம்பளமே வேண்டாங்க. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு. இத்தனை நாள் இப்படி சொல்லி இப்பதானே சொல்லிருக்கிற. என்னன்னு? எங்க அக்கா இருக்கிற எங்க அக்காட்ட நீ போன ஏய், அப்படியே போயிட்டாலும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன அங்க போய் நான் கழுப்பூர் போர்த்தியா கும்பிடுவேன். எதுக்கு என்னமோ 1.5 மணி நேரம் பண்ணுவேன். போய் கூட்டிட்டு வா. நரம்படி நாரப்படி அறிவியல் சபையர்களே விதமாக ருக்மணியானவள் தன் சகோதரி ஆகிய சத்யபாமா அழைக்க சத்யபாமா சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறிவீர்கள்.